வாவாதியார் படத்தோட முதல் நாள் வசூல் மற்றும் பராசக்தி படத்தோட 5வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கு இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு போவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லியிருக்கேன். வாவாதியார் படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் 1,68,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வாவாதியார் படம் முதல் நாள் 13 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் முதல் நாள் 65 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வாதியார் படம் முதல் நாள் மட்டும் 2,68,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக మన சங்கரவார பிரசாத் காரு தெலுங்கு படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 3வது நாள் 35 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 1,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 3வது நாள் 2,12,00,000 ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 7,67,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 3வது நாள் 18,25,00,000 ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 82,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் 35 லட்சம் ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 1,49,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் మన சங்கரவார பிரசாத் காரு படம் 3வது நாள் 5,45,00,000 ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 36,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 3வது நாள் மட்டும் 26,52,00,000 ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 128,63,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 5வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 5வது நாள் 2,35,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 31,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பராசக்தி படம் 5வது நாள் 15 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3,89,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பராசக்தி படம் 5வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 99 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 5வது நாள் 55 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 19,95,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 5வது நாள் மட்டும் 3,27,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 57,18,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ராஜாசா படத்தோட 6வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 6வது நாள் 8 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 3,14,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 6வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராஜாசா படம் 6வது நாள் 25 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 15,69,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 6வது நாள் 3,20,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 114,76,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 6வது நாள் 2,50,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 29,61,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராஜாசா படம் 6வது நாள் 45 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 39,12,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜாசா படம் 6வது நாள் 6,50,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 202,77,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறை படத்தோட 21வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 21வது நாள் 16 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 24,18,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 21வது நாள் சிறைப்படம் 1 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 21வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 2,35,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 21வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 2,02,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 21வது நாள் மட்டும் 21 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 29,06,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.